படத்துடைய ஓப்பனிங் ஷாட் ஜங்ஷனில் உட்காந்து ஆடியன்ஸுக்கு சேரில் திரும்பி லெட்டர் கொடுப்பீங்க. லாஸ்ட் ஷாட்டும் அதே மாதிரி கல்யாண மகளில் உட்காந்துட்டு திரும்பி நன்றி சொல்லுவீங்க. இதுவும் ஸ்கிரிப்டில் ஆரம்பத்தில் எழுதுனால இல்லை யதார்த்தமாக? அது எடுக்கும்போது சில நேரங்களில் எனக்கு ஒரு ஷாட் ஞாபகம் வரும். அது வந்து நம்ம முதல் ஷாட்டை எப்படி எடுக்கணும்னு பிளான் பண்ணுவோம். அது அமையாது. அப்போ அந்த மாதிரி இடத்துல நமக்கு கிடைக்கிற இடத்துல ஒரு ஷாட் வைப்போம். அப்படி நான் அந்த ஹைதராபாத் ஃபிலிம் சிட்டியில் அன்னைக்கு 2004 அந்த முதல் காட்சி, அந்த ஃபஸ்ட்டு ஷாட் ஒன்று எடுக்கணும், லெங்க்தி ஷாட். வந்து நின்று திரும்பி சொல்லி வணக்கம் சொல்லி பத்திரிக்கை கொடுத்தோன்னே கட் ஆகும். அந்த ஷாட்டு, அந்த ஒரு ஷாட்டுக்கு நான் செலவழிச்ச தொகை 2.5 லட்ச ரூபா. ஒரு ஷாட்டுக்கு? ஒரு ஷாட்டு. அது அந்த காலத்தில் அதிகம் தானே சார்? அதிகம். ஏன்னா இங்கே ரயில்வே ஸ்டேஷன் அந்த செட்டப் இல்லை நம்மக்கிட்ட. ரயில்வே ஸ்டேஷனில் போய் பெர்மிஷன் வாங்கினா பெர்மிஷனுக்கு கொடுத்து டெபாசிட் கட்டி அது இன்னும் அதிக செலவு. அதுக்கு நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியாது. இது வந்து ஹைதராபாத் ஃபிலிம் சிட்டியில் இந்த செட்டப் இருந்தது. அன்னைக்கு அதோட வாடகை, அதோட இது எல்லாம் சேர்த்து ஸ்டுடியோவுக்கு மட்டும் 1.5 லட்ச ரூபா. அப்புறம் இங்கேருந்து போக்குவரத்து, எல்லோரும் போனது, தங்கினது, வந்தது எல்லாம் சேர்த்து 2.5 லட்ச ரூபா அந்த ஒரு ஷாட்டுக்கு. ஏன்னா அந்த ஷாட் எனக்கு வேணும். அதை எடுக்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இதே மாதிரி தான் கடைசி ஷாட் இருக்கணும் அப்படின்னு. ஓகே. ஆக்சுவலாக படத்துடைய தயாரிப்புலையும் நீங்கள் தானே இருக்கீங்க. அதில் தயாரிப்பு நான் தானே. நீங்கள் தான் இருக்கீங்க. அது உங்களோட க்ரியேட்டிவை பாதிச்சுது? அந்த பாதிக்காது. ஏன்னா இவ்வளோ பணம் நம்ம செலவு பண்ணுறோம். ஒரு பைத்தியம்.